ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சிறகடிக்க ஆசையில் என்ன கண்டென்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலையோட அம்மாவை பார்க்குறக்கு இவங்க எல்லோரும் மொத்த ஃபேமிலியும் அண்ணாமலையோட ஃபேமிலி எல்லாருமே அவங்க ஊருக்கு போயிருக்காங்க. அப்போ அவங்க அம்மாவை பார்த்துட்ருக்காங்க. எல்லோரும் பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கு கீழே விழுந்து அடிபட்டதில் புதுசாக நடந்த எல்லாத்தையுமே அவங்களுக்கு மறந்துருப்பாங்க. பழசு மட்டும் ஞாபகம் இருக்கும். இவங்களுக்கு பழசு பாதி புதுசு எதுவுமே ஞாபகம் இருக்காது. கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். பழசு எல்லாமே தான் ஞாபகம் இருக்கணும். புதுசு ஞாபகம் வராதுன்னு டாக்டர் சொல்லியிருப்பார். எல்லோரும் அவங்க வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பாட்டி ஒரு 5 லட்ச ரூபா பணம் எடுத்துகிட்டு வராங்க. எல்லோரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. எதுக்கு பணம் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு நம்ம முத்து கையில் கொடுக்குறாங்க. இந்தா நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. எனக்கு எதுக்கு பாட்டி இந்த பணம் அப்படிங்கிறாங்க. மனோஜ் என்னங்கிறாரு உடனே, அது என்ன நாங்கள் 3 பேர் இருக்கோம், அவங்ககிட்ட மட்டும் கொண்டு போய் அந்த பணம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உனக்கு என்னப்பா, நீ ஷோரூம் வச்சுருக்கிற, ஷோரூம் ஓனர், தொழில் பண்ணுற தொழிலதிபதி கேட்டால் உனக்கு எதுக்கு பணம், உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. அது இல்லை, இருந்தாலும் 3 பேர் இருக்கோம், அது என்ன அவனுக்கு மட்டும் கொடுக்குறீங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, நீ தொழில் பண்ணுறன்னு சொல்லி வீட்டோட டாக்குமெண்ட்டை கொண்டு போய் அடமானம் வச்சு அந்த பணம் கட்ட முடியாமல் அதுக்கும் முத்து மீனாக வந்தால் பணம் ரெடி பண்ணி கட்டி இந்த வீட்டை மீட்டு இன்றைக்கி வீடு உங்களுக்கு இருக்குது. இல்லைன்னா எல்லோரும் நேரம் ரோட்டில் தான் நின்றுட்டு இருந்திருக்கணும். இதெல்லாம் மறந்துட்டு பேசாத. இவ்வளோ உதவி பண்ணி அவனுக்கு ஒரு ரூம் இல்லாமல் அவன் ஹாலில் படுத்துட்ருக்கான், வெளியே படுத்துட்ருக்காங்க. புருஷன் முன்னாடி 2 பேரும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு மேலே வீடு கட்டுறதுக்கு, ரூம் கட்டுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு என்னால் முடிஞ்ச உதவி நான் பண்ணுறேன். அவன் கட்டி அங்கே போகிறக்காக கொடுக்குறேன். உங்களை எல்லாத்த விட உன்னை விட முத்து ரொம்ப நல்லவன். அந்த வீட்டை காப்பாற்றிருக்கேன், எவ்வளவோ பண்ணியிருக்கான். உன் நீ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்த, பார்லர்காரின்னு சொல்லி என்னன்னே தெரில. அப்புறம் பார்த்தா வேறு கல்யாணங்கிற, குழந்தைங்கிற, என்னென்னமோ. சரி, ஓகே, அது என்னமோ அதுவும் பிரச்சனை. ஆனால் அப்படி இல்லை, மீனா பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்குது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, கொடுக்கறது நீங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்னு மனோஜ் மறுபடியும் ஆர்கியூ பண்ணுறாரு. அதுக்கு அவர் பிரதர் என்ன சொல்கிறாருன்னா, விடுடா, அவங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்காங்க, முத்துக்கு கொடுத்துட்டு போகிறாங்கன்னு சொல்லும்போது தான் ரவி சொல்கிறாரு, இப்படின்னு உனக்கு என்னப்பா, எப்படி இருந்தாலும் மாமனார் சொத்து வந்துடும், உன்னாலும் நீ பேசுவ, எனக்கு அப்படியா அப்படின்னு சொல்கிறான். இங்கே பாரு, நான் மாமனார் சொத்துக்கு ஆசைப்பட்டுலாம் உன்னா மாதிரி இந்த பொண்ணு இருக்கும்போது இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போகிற ஆள் கிடையாது. அவங்க கொடுத்தாலும் நான் எதுவும் வாங்க மாட்டேன், சரியா? நான் சம்பாதிக்கிறது தான் எனக்கு அப்படிங்கிறாங்க. எப்படி இருந்தாலும் நாளைக்கு கடைசி காலத்தில் அந்த சொத்து ஃபுல்லாக உன் சம்சாரத்துக்கு உனக்கு தானே வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே அதுக்கு உடனே அந்த மிஸ்ஸஸ் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் மனோஜ், எங்கள் அப்பா அம்மா கிட்டேருந்து இது வரைக்கும் நான் 1 ரூபா கூட வாங்கினதில்லை. அப்படி வாங்கினாலும் அது கடனாக தான் வாங்குவோம், திருப்பி கொடுத்துருவோம். நாங்கள் எங்களோட ஓன் மணியில் தான் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க பணம் எங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறது அது அவங்க விருப்பம். அது வாங்கலாமா வேண்டாமாங்கிறது எங்களோட விருப்பம். ஆனால் உங்களை மாதிரி பணத்துக்காக ஒரு பொண்ணை டைவர்ஸ் பண்ணாமல் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டுலாம் நாங்கள் இல்லை, சரியா? பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் உடனே மழுப்புறாரு. உனக்கு என்னப்பா பிரச்சனை, பணம் வேணா உங்கள் அம்மாட்ட கேட்டு வாங்கிக்கோ, கொடுப்பாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே விஜயா சொல்கிறாங்க, என்ன விஜயா கொடுத்துருவீல அப்படின்னு சொல்லும்போது, அது கொடுத்துறாங்க வேணா அப்படிங்கிறாங்க. மனோஜ் உடனே உங்கள்கிட்ட எங்கேம்மா இருக்குது பணம், நீ பணம் கொடுத்துட்றேங்கிற அப்படிங்கிறாரு. அதுக்கு விஜயா சொல்கிறாங்க, நீ கம்முனர்ற, அவங்க ஏற்கனவே எனக்கு திட்டுவாங்க, பணம் இல்லைன்னா அதுக்கு ஏதோ ஒன்று சொல்லிகிட்ருப்பாங்க, நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கும், கொஞ்சம் நேரம் பேசாமல் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த கரெக்டாக ரோகிணி வராங்க வீட்டுக்கு. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, பாட்டிக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை ரோகிணி உள்ளே வந்தனையும், யாரும்மா நீ அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பாட்டி இப்படி கேட்குறீங்க, எப்படி இருக்க, குழந்தை எப்படி இருக்குன்னு கேட்பீங்கன்னு ஆசையாக வந்தேன், நீங்கள் யார் நீன்னு கேட்டீங்களே அப்படிங்கிறா. குழந்தையா, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, எந்த குழந்தை? பாட்டி, மனோஜோட குழந்தை என் வயிற்றில் வளருது, நான் ரோகிணிங்கிறதாவது தெரியுமா தெரியாதா உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறா. இல்லை பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைம்மா எனக்கு ஞாபகம் இல்லை,
மனோஜ், இந்த பிள்ளைத்தான் நீ கல்யாணம் பண்ணியிருக்கிறியா? ஏதோ குழந்தைங்கிறான், வயிற்றில் மாசமாக இருக்குங்கிற, என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க. அப்புறம் மனோஜ் வந்து ஐயோ இவ கம்முன்னு இருக்க மாட்டாளாட்டிருக்கே, மறுபடியும் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கான்னு சொல்கிறாங்க. பாட்டி வந்து உடனே சரி இங்கே வா, நீ தான் மனோஜ் சம்சாரமா மாசமாக இருக்குன்னு வேறு சொல்கிற, இங்கே கை கொடு நாடி பிடிச்சி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கையை நீட்டி பார்க்குறாங்க, நாடி பிடிச்சி பாட்டி பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு குழந்தையெல்லாம் இல்லையே, உன் வயிற்றில் குழந்தை இருக்கிற மாதிரியே தெரியலையே அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க பாட்டி, டாக்டர்லாம் பார்த்து சொல்லியிருக்காங்க, நான் இன்னும் பொய்யா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு தெரியாத, நான் எத்தனை பேருக்கு நாடி பிடிச்சி பார்த்துருப்பேன், குழந்தை இருக்கா இல்லையாங்கிறது நான் பிடிச்சா சொல்லிடுவேன். நான் ஞாபகம் மருதி வந்ததெல்லாம் உண்மை தான், ஆனால் இந்தளவுக்கு மறைக்கிற அளவுக்குலாம் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு ஷாக்காக இருக்குது. இதைத்தான் நான் இத்தனை நாளாக சொன்னேன், யாருமே கேட்கல, இவரை சொல்கிறத நம்பிட்டு இருக்கிறீங்க, இப்போவாது தெரிஞ்சுக்குங்க எது உண்மைன்னு அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி வந்து மீனா நீங்கள் எல்லோரும் இருந்தீங்களே டாக்டர் வந்து செக் பண்ணும்போது சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. மீனா வந்து ஸ்ருதி சொல்கிறாங்க, ஆமாங்க டாக்டர் வந்து செக் பண்ணாங்க, கன்ஃபார்ம் தான் சொல்லிட்டு போனாங்க அப்படிங்கிறாங்க. நான் ப்ரூஃப் இல்லாமலாம் பேசலை அப்படிங்கிறாங்க. ஆளாளுக்கு ஆர்கியூ பண்ணிகிட்ருக்குறாங்க. அண்ணாமலை சொல்கிறாரு, எங்கள் அம்மா நாடி பிடிச்சி பார்க்குறதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் அவங்க, எத்தனையோ பேர்த்துக்கு பார்த்து சொல்லியிருக்காங்க, எனக்கு நல்லா தெரியும், சின்ன வயசுலேருந்து அவங்க பார்த்துட்ருக்காங்க, கண்டிப்பாக அவங்க சொன்னது பொய்யா இருக்காது அப்படின்னு அண்ணாமலையும் ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆயிடுச்சு. உண்மையிலேயே ஒரு வேளை ரோஹிணி பொய் சொல்கிறாளோ என்னமோன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ரோஹிணி ஐயோ தெரியாமல் இங்கே வந்துட்டோம், நம்ம எது பேசினாலும் பிரச்சனையாக இருக்குது, வேண்டாம் கம்முன்னு இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சொல்கிறாங்க எல்லாத்துக்கிட்டேயும், இங்கே பாருங்கள், நீங்கள் நம்பினாலும் சரி நம்மளைனாலும் சரி, இன்னும் வந்து கொஞ்ச நாளில் குழந்த பிறக்கும், அப்போ தெரியும் வயிற்றில் வளருது உண்மையிலேயே குழந்தை இருக்குது, பிறந்ததுக்கப்புறம் நீங்கள் நம்புவீங்க, அதுக்கு மனோஜ் தான் அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் மறுபடியும் ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. இது உண்மையா பொய்யா, யார் சொல்கிறதுன்னு நம்புறது என்னன்னே தெரியாமல் இருக்குன்னு சொல்லி குழப்பமாக இருக்காங்க. மனோஜ் வந்து இல்லை இவன் மறுபடியும் பொய் தான் சொல்கிறா, கண்டிப்பாக குழந்தை இருக்காதுன்னு சொல்கிறாரு. அதே தான் விஜயாவை சொல்கிறாங்க, இனிமேல் வந்து எங்கள் வீட்டு வாசப்படியை முதிச்சின்னா நடக்கிறதே வேறு, குழந்த வீடுன்னு சொல்லி வந்துட்டுருக்காது, இன்னையோட கடைசி இனிமேல் வீட்டுக்கு வராதேன்னு சொல்லி விஜயாவில் உடனே கிளம்ப சொல்கிறாங்க. நான் எதுக்கு போகணும், குழந்த பிறக்கும்ல, அப்போ தெரியும் உங்களுக்கு, எனக்கு இங்கே இந்த வீட்டில் எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. சரி வேண்டாம் இப்போ கிளம்பி போயிடலாம், பிரச்சனை பெருசாயிரும் போல் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ரோஹிணி கிளம்புறாங்க அங்கேருந்து. இதுதான் இன்றைக்கோட எபிசோடு ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு அடுத்த வீடியோவில், நாளையோட எபிசோடோட உங்களை வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. டாட்டா பை பை.